அடுத்து பார்த்தா விபீஷணன் வந்து நின்றுருக்கான். ராமா நீ புறப்பட போகிறேன்னு கேள்விப்பட்டேன், அடியேனும் உன்னோடு வருகிறேன்னா. அப்போ ராமன் சொன்னான், இல்லை விபீஷணா, நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ பண்ண வேண்டிய காரியம் இருக்குது. யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவத்வஞ்ச விபீஷணா ராட்சசேந்திர மகாவீரியா லங்காஸ்தஸ்துவம் தரிஷ்யசி. உனக்கு பிரம்மா ஏற்கனவே சிரஞ்சீவி வரம் கொடுத்துருக்கார், அதனால் நீ எப்படியும் பூமியில் வாழ வேண்டும். 2, என் குலதனமான ரங்கநாதனையே உங்ககிட்ட தாண்டா கொடுத்துருக்கேன். இரவு நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் போய் அரங்கனை ஆராதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அதை விட்டுட்டு இப்போவே வரேன்னு வராத. அதனால் இந்த படைப்பு சுழற்சி நிறைவடையும் வரை நீ சிரஞ்சீவியாக இங்கேயே இரு. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் படைப்பு சுழற்சி பூர்த்தியானதுக்கப்புறம் நீ வைகுண்டத்துக்கு வரலாம். அதனால் விபீஷணா நீ பூமியில் இருன்னு மொத்தம் 5 பேரை ராமன் பூமியில் இருக்க சொன்னான். முதல் நபர் விபீஷணன், நீ எங்கள் குலதெய்வத்துக்கு திருவாராதனை பண்ணிட்டு இரு, இந்த கல்பம் பூர்த்தி ஆகும்போது திரும்பி வரலான்ட்டான். 2வது யாருன்னா ஹனுமான், அவரே வரலன்ட்டார். இவரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ராமன் பார்த்தான், தெரிஞ்சே கேட்டான், என்ன ஹனுமனே நீ வரலையான்னா. அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே நன்னா ராமாயணம் எல்லா இடத்துலையும் பாடின்னு இருக்கா, எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருத்த மஸ்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடுறாளோ அங்கெல்லாம் கண்ணில் கண்ணீரோடு தலைமையில கை கூப்பிண்டு புல்லரித்த நிலையில் உன்னுடைய ராமச்சரித்திரத்தை குரல் தழுதழுக்க கேட்டுட்டு நான் ஆனந்தமாக இருக்கேன். வைகுண்ட ஆனந்தம் கூட இந்த ராமாயணம் கேட்குற ஆனந்தத்துக்கு ஈடாகாது, நான் வரலேன்ட்டார் ஹனுமான். அதாவது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக பாடினார் பெரிய திருவந்தாதியில், நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான்னர். வார்த்தை விளையாட்டு பாருங்கோ, வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான். வைகுந்தத்தை விட எது இனிதுன்னா வைகுந்தம் சிந்தை தான் இனிது. ராமாயணம் கேட்டுண்டு அவன் சரித்திரத்தை அனுபவிக்கிறோமே, பாகவதாள் கூடி இருக்கோமே, இதை விடவா நீ கொடுக்குற வைகுந்தம்ங்கிறது ஆனந்தமாக இருக்க போகிறது. நான் எப்போதும் ராமாயணம் பாடிக்கொண்டு இங்கேயே இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஹனுமானுக்கு ராமன் அனுகிரகிக்கிறான், ஜீவிதே கிருத புத்திஸ்துவம் மா பிரதிஜா விரதா கிருதாக மத்கதா பிரச்சரிஷ்யந்தி யாவல்லோகே ஹரீஸ்வரா தாவத் ரமஸ்வ சுப்ரீதா மத்வாக்கியம் அனுபாலயன். அனுமனே, இதே ஸ்ரத்தையோடு எப்போதும் நீ ராமாயணம் கேட்டுக்கொண்டிருப்பாய், ராமாயணத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பாய். என் சரித்திரம் எவ்வளவு காலம் பூமியில் இருக்கோ அவ்வளவு காலம் நீ பூமியில் இருப்பாய். அனுமானுக்கு வரம்பே கொடுக்கல. விபீஷணனுக்கு கூட இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் பூர்த்தியானதுக்கு அப்புறம் வாண்டான். அனுமானுக்கு ராமச்சரித்திரம் எவ்வளவு காலம் பூமியில் இருக்கோ அவ்வளவு காலம் நீ இங்கேயே இருப்பாய். உன்னுடைய பிரதிஜை வீண் போகாது, ராமாயணத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாய். இப்போ 5ல் எத்தனை பேர் ஆச்சு? 2. இன்னும் 3 பேர் யாரு? 3வது நபர் ஜாம்பவான். மைந்தஞ்ச த்விவிதஞ்சைவ பஞ்ச ஜாம்பவதாசக யாவத் கலிஷ்ட சம்பிராப்தா தாவத் ஜீவத சர்வதா. 3வது நபர் யாருன்னா ஜாம்பவான். இவருக்கு பிரம்மா கலியுகம் பூர்த்தியாகும் வரை ஆயுசு உண்டுன்னு வரம் கொடுத்தாராம். அது மட்டும் இல்லை, இந்த ஜாம்பவானுக்கு பெருமாளுக்கு மாமனார் ஆகணும்னு ஆசை. இந்த ராமாவதாரத்தில் நடக்காதே, அவர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல். அதனால் கிருஷ்ணாவதார காலத்தில் இவருக்கு சரியாக திருமண வயசில் ஜாம்பவத்தின்னு ஒரு பெண்ணு வருவா, அவளை கிருஷ்ணன் திருக்கல்யாணம் பண்ணிப்பான். இதெல்லாம் பண்ணணும். அதுக்காக ஜாம்பவான் கலியுகம் முடியும் வரை பூமியில் இருக்க வேண்டும். அதனால் ஜாம்பவானையும் இருக்க சொல்லிட்டான். அப்புறம் மைந்தன் த்விவிதன்னு 2 வானரங்கள். இவா 2 பேரும் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாலும், அதனால் கலியுகம் பூர்த்தியாகும் வரை அவளுக்கு ஆயுசு உண்டு. அதனால் மைந்தன் த்விவிதனையும் பூமியில் இருங்கோன்ட்டான். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? விபீஷணன், ஹனுமான். இவா 2. விபீஷணனை பொறுத்தவரை கல்பம் முடியும் வரை இருக்கணும், ஹனுமான் ராமச்சரித்திரம் இருக்கும் வரை இருக்கணும், ஜாம்பவான் கலியுகம் வரை, மைந்தன் த்விவிதனும் கலியுகம் வரை. இப்படின்னு சொன்ன பெருமாள் ஒன்று மட்டும் மீறிட்டார். இது என்ன? த்விவிதன் இருக்கானே அவனை மட்டும் பலராமன் வதம் பண்ணிட்டார். ஏன்னா இந்த த்விவிதன் துவாபர யுகத்தில் என்ன பண்ணிடுறான், நரகாசுரனுக்கு நண்பனாகி தப்பான வழியில் போய் நல்லோர்களை எல்லாம் துன்புறுத்தின்னு இருந்தான். இப்போ பெருமாள் யோசிக்கிறாராம், அவன் அமிர்தமெல்லாம் சாப்பிட்ருக்கான், ராமனே அவனுக்கு உனக்கு கலியுகம் வரைக்கும் ஆயுசு உண்டுன்னு வரம் கொடுத்தாச்சு. கிருஷ்ணன் யோசிக்கிறான், என்னடா இது நாமே வரம் கொடுத்தோம், ஆனால் வரத்தை வாங்கிட்டு இவன் இப்படி தப்பு பண்ணுறான், இவனை அழிப்பது தான் நல்லது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். பலராமன் ஒரு சமயம் ஒரு மலையில் போய் அப்படியே கூடி கழித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த த்விவிதன் என்ன பண்ணுறான், பலராமன்ட்ட வந்து அபச்சாரப்பட்டு அடித்தானான். பலராமன் ஓங்கி உலக்கையால் ஒரே அடி அடித்தார். த்விவிதன் மாண்டு போயிட்டான். எப்படி? அவன் தான் அமிர்தம் சாப்பிட்ருக்கான், பெருமாளே கலியுகம் வரை இருன்னு சொல்லியிருக்கார், பலராமன் அடித்ததும் ஏன் மாண்டு போனான்னா,
பெருமாளே வரம் கொடுத்தாலும் அமுதமே சாப்பிட்டாலும் பாகவதாள்கிட்ட அபச்சாரப்பட்டா எல்லாம் கேன்சல் ஆகிடும், பாகவதர் அடித்தா போயிடுவான். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான், தான் நேராக வதம் பண்ணாமல் ஆதிசேஷன் வடிவமான, அப்புறம் பலராமன் ஏசார் தசாவதாரத்தில் வந்துட்டார்னு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டால் அது ரொம்ப கட்டம். பலராமன் பெருமாளுடைய முழு அவதாரம் கிடையாது, அவர் ஆதிசேஷன். பெருமாளுடைய சக்தியையும் வாங்கிட்டு வந்ததுனால தசாவதாரத்தில் சேர்த்துருக்கா. அதனால் பெருமாளே வரம் கொடுத்தாலும் பாகவதாள்கிட்ட அபச்சாரப்பட்டோன்னா அந்த வரம் நல்லிஃபை ஆகிடும். அதனால் த்விவிதன் மட்டும் பின்னாடி மாண்டு போய்ட்றான். ஆக மொத்தம் 5 பேரை ராமன் பூமியில் இருக்க சொன்னால் விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவான், மைந்தன், த்விவிதன் 5 பேரையும் இருக்க சொல்லிட்டு இப்போ மறுநாள் ராமன் மகா பிரஸ்தானத்துக்காக புறப்படுகிறான். எல்லாரும் கைகூப்பி சேவிச்சுருக்கா. வசிஷ்டர் செய்ய வேண்டிய வைதிக சடங்குகளை எல்லாம் செய்கிறார். ராமனுடைய அக்னிஹோத்திர அக்னியும் வாஜபேய குடையும் முன்னே செல்கிறது. ராமன் பின்தொடர்ந்து வருகிறான். ஒரு மெல்லிய மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிந்து கொண்டிருந்தான். வாயிலே பிரம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணுறான். கையிலே ஒரு தர்பை அணிந்து கொண்டிருக்கிறான். அணிந்து கொண்டு ராமன் வரும்போது பூமியிலிருந்து வெளியில் வந்தாளாம் பிராட்டி. ஒரு வடிவம் இல்லை, 2 வடிவத்தோடு அவனுடன் சேர்ந்தாள். ராமஸ்ய தட்சிணே பார்ஷ்வே சபத்மா ஸ்ரீர் உபாஸ்ரிதா சவ்யேது ஹ்ரீர் மஹிதேவி வியவசாயஸ் ததாகிரதா. ஒரே தாயார், இந்த பக்கம் ஸ்ரீதேவியாக, இந்த பக்கம் பூதேவியாக, எம்பெருமானுக்கு இருபுறத்திலும் மகாலட்சுமி 2 வடிவம் எடுத்துக்கொண்டு பூமிக்குள் போன சீத்தை ராமனுக்கு அருகில் வந்து விட்டாள். அவனுடைய திவ்யாயுதங்கள் எல்லாம் வடிவம் எடுத்துக்கொண்டு அவனை சூழ்ந்து கொண்டன. வேதங்கள் எல்லாம் வேதியர் வடிவில் அவனை பின்தொடர்ந்தன. காயத்ரி உள்ளிட்ட மந்திரங்கள்லாம் வேதியர் வடிவில் அவனை பின்தொடர்ந்தன. இப்போ வைகுண்டத்தில் பரமபத வாசல் திறந்துருத்தான். ராமர் உள்ள வரப்போறாருன்னு இதை ஞானக்கண்ணால் ரிஷிகள் தெரிஞ்சினாலாம். பரமபத வாசல் திறந்திருக்கு, இப்போ போனால் நாமும் அப்படியே வைகுண்டத்துக்கூட போயிடலான்னு ரிஷிகள் எல்லாம் ராமனை பின்தொடர தொடங்கினார்கள். ரிஷிகள் மட்டும் இல்லை, இளையவர், முதியவர், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் அப்படியே பின்தொடர தொடங்கினார்கள். மனிதர்கள் மட்டும் இல்லை, பட்சிகள், பசுக்கள், வாகனங்கள், சராச்சரங்கள் எல்லாம் பின்தொடர்ந்ததான். அதனால தான் குலசேகர பெருமாள் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர்தமை வென்று இலங்குமணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தன் தாமம் மேவி சென்றிருந்து வீற்றிருந்த அம்மான் தன்னை என்று அருளி செய்கிறார். இப்படி எல்லாம் பின்னாடி வரதான். அசையும் பொருள், அசையா பொருள், அயோத்தியாவில் உள்ள மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்ன உண்டோ அத்தனையும் ராமனை பின்தொடர்ந்து வருகிறது. அசையும் பொருள், அசையா பொருள், மரம் செடி கொடியிலேருந்து ஆரம்பித்து மிருகங்கள்லேருந்து, பறவைகள் ஓரறிவுள்ள உயிரினம்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள்லேருந்து எல்லாம் பின்தொடர்ந்து வருகின்றன. இது ஆச்சரியம் இல்லை. சில பேர் ராமனை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தாலும், ராஜா புறப்பட்டு போறார், என்னன்னு பார்ப்போன்னு அப்படியே வேடிக்கை பார்ப்போன்னு வந்தா அவ தங்களை மறந்து அப்படியே ராமன் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாளாம். திரட்டு காமோத நிர்யாந்தம் ராமம் ஜனபதோ ஜனஹா எஃப் பிராப்த சோபி திருட்வைவ ஸ்வர்காய அனுகதோ முதா. எல்லோரும் வைகுண்டமாகிய உயர்ந்த ஸ்வர்க்கம், இங்கே ஸ்வர்க்கம்னா இந்த இந்திரனுடைய லோகம்னு அர்த்தம் இல்லை, வைகுண்ட லோகம், அதை நோக்கி ராமன் போகிறான். எல்லோரும் பின்தொடர்ந்து வந்தார்கள். மேற்கு நோக்கி ராமன் பயணித்தான். சரையு நதிக்கரையை அடைந்தான். ராமன் பின்னாடி அத்தனை பேர் வந்து கூடியிருக்கிறார்கள். இப்போ வானத்திலே தெய்வீக விமானத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து இறங்கினார்கள். ராமன்ட்ட பிரார்த்திக்கிறா, பிராத்ருபிஸ் சக தேவாபைஹி பிரவிஷஸ்வஸ்விகாம் தனும் யாமிச்சசி மகாபாகோ தாம் தனும் பிரவிஷஸ்விகாம். ராமபிரானே, உங்கள் அவதாரத்தை நிறைவு செய்யும் தருணம் வந்துருத்து. இதை சேவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அப்படியே குலசேகர பெருமாள் பாசுரமும் பார்த்துக்கோங்க. இலங்குமணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தன் தாமம் மேவி. விண்முழுதும் எதிர்வர, எல்லா தேவர்களும் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். ராமனை பார்த்து சொல்றா, நீங்கள் உங்களுடைய வைகுண்டத்துக்கு திரும்ப போகிறீர்கள். எப்படி திரும்புவதாக திருவுள்ளம்னா, எப்படி திரும்புறதுன்னா எப்படி, வைகுண்டம் நோக்கி போகிறது தான் இல்லை, உங்களுடைய நாராயணன்கிற திருமேனிக்குள் போய் கலக்கப் போகிறீர்களா, அல்லது ராமன்கிற இந்த திருமேனியோடையே வைகுண்டத்துக்கு வரப்போகிறீர்களான்னு கேட்டாலும். இப்போ ராமனா பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காருனா பெருமாளுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ராமன்னு ஒரு வடிவம் வெளியே வந்தது. தன்னுடைய இன்னொரு வடிவத்தை, செகண்ட் ஃபார்ம் அவரே உருவாக்கினார். உருவாக்கிண்டு ராமனா சஞ்சாரம் பண்ணியிருக்கார். இந்த வடிவத்தோட வைகுண்டத்துக்கு வரப்போறீரா, அல்லது இதை உங்களுடைய மூல வடிவத்துக்குள்ளேயே சேர்த்து கொள்ள போகிறீரான்னு தேவர்கள் கேட்டாலாம். ராமன் கொஞ்ச நேரம் யோசிச்சானாம். யோசிச்சுட்டு, இல்லை,
நாராயணனுடைய திருமேனிக்குள்ளேயே கலந்து விடுகிறேன்னா. அதனால விவேச வைஷ்ணவம் தேஜகா சசரீர சகானுஜகா. அதனால நாராயணனுடைய வடிவம் அப்படியே கீழே இறங்கி வருது. அதான் ஆழ்வார் பாசுரம் அப்படியே சேர்த்து பார்த்துக்கோங்க. இலங்குமணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற, 4 திருத்தோள்களோடு நாராயணனாக எம்பெருமான் எதிரே வந்தான். அப்படியே இந்த ராமன் அந்த நாராயணனுடைய திருமேனியில கலந்தவாறே இந்த பக்கம் இருந்த ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் அருகில் வந்து நின்று கொண்டார்கள். அத்தோடு தேவலோகத்தில் இருந்தானே லக்ஷ்மணன், அவனும் இறங்கி இப்போது கீழே வந்து விட்டான். இப்போ 3 தம்பிகளும் அவாவாளுடைய திருமேனிக்குள்ள போனாலாம். எப்படி போனான்னா, இது அடுத்த ரகசியம் வால்மீகி ராமாயணத்துல. லக்ஷ்மணன் ஆதிசேஷன் திருமேனிக்குள்ளே சென்றான். பரதன் அப்படியா அப்படின்னு எங்கே இருக்கு? நம்ம அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பரதன் கருடனுடைய திருமேனிக்குள்ளே சென்றான். சத்ருகுணன் விஸ்வக்சேனருடைய திருமேனிக்குள்ளே சென்றான். இது புது கதையாக இருக்குது. ஆமாம், பரதன் கருடனுடைய அம்சம், சத்ருகுணன் விஸ்வக்சேனருடைய அம்சம். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணுவாராம், எப்போதும் தன் பாதுகையை சுமக்கணும், இது போன்ற காரியமெல்லாம் பண்ணணும்னா கருடன்ட்ட ஒப்படைப்பார். அதனால தான் பாதுகா பட்டாபிஷேகம் இதையெல்லாம் கருடனின் அம்சமாகிய பரதன் பண்ணி பெருமாளுக்கு பிரதிநிதியாக, பாதுகையின் பிரதிநிதியாக நாட்டை பார்த்துட்டான். பெருமாளுக்கு கூடவே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இருப்பவர் ஆதிசேஷன். அவர் லக்ஷ்மணனாக கூடவே இருந்தார். எங்கேயாவது சண்டை போடணும்னா படைத்தளபதி விஸ்வக்சேனர் அனுப்புவார். அதனால தான் சத்ருகணன் போய் லவணாசுரனை எழுத்து சண்டை போட்டு வந்தான். அதனால பரதன் கருடனின் அம்சம், சத்ருகணன் விஸ்வக்சேனருடைய அம்சம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அம்சம். இப்போ அவளுடைய அம்சத்தில் அப்படியே போய் சேர்கிறார்கள். இப்போ அற்புதமான காட்சி என்னன்னா, அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி அடல் அரவ பகையேறி. அடல் அரவ பகைனா என்ன? கருடன் அர்த்தம். அரவம்னா பாம்பு, அடல் அரவம்னா வலிமையான பாம்பு. அடலரவ பகையேறி என்றால் இந்த வலிமையான பாம்புகளுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய கருட வாகனத்திலே ஏறி, அதனால கருடனாக இப்போது பரதன் ஆகிவிடுகிறான். இதுபோல விஸ்வக்சேனராக சத்ருகுணன், இந்த பக்கம் குடைபிடிக்கும் ஆதிசேஷனாக லக்ஷ்மணன், ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 வடிவத்தோடு சீதைன்னு, இப்படி தேவர்களுக்கு எம்பெருமான் அனந்த கருட விஸ்வக்சேனாதி ஸ்ரீபூ சகிதனாக ஸ்ரீமன் நாராயணனாக எம்பெருமான் தேவர்களுக்கு சேவை சாதித்தான். இதை சேவிச்சுட்டு தேவர்களெல்லாம் பரவசம் அடைந்தார்கள். இப்போ பெருமாள் பிரம்மாட்ட சொல்கிறார், இந்த வடிவத்தோடு அப்படியே நான் வைகுண்டம் செல்ல போகிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்தா இல்லையா, இவா எல்லாரையும் மேல் உலகத்தில் சேர்க்கணும். பிரம்மா நீயே ஆதிவாகிக்கனாக இருக்கணும்னார். ஆதிவாகிக்கர்னா நம்ம பாஷையில் சொல்லணும்னா கைடுன்னு அர்த்தம், வழி நடத்தி அழிச்சுன்னு போகிறவான்னு அர்த்தம். இப்போது நீங்கள் நங்கநல்லூர்லேருந்து மடிப்பாக்கம் போகணுன்னா கூகுள் மேப்ஸ் போட்டுன்னு போயிடலாம். இப்போ வைகுண்டம் போகணுன்னா அதுக்கு என்ன வழின்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கான கூகுள் மேப்ஸ் தான் ஆதிவாகிக்கர்கள். அவள் என்ன பண்ணுவாளாம், அந்தந்த ஸ்தானத்தில் ஒரு சில தேவர்கள் இருந்து இப்படி வாங்கோ அப்படி வாங்கோன்னு அவள் அழிச்சுன்னு போவா. அவளுக்கு ஆதிவாகிக்கர்கள்னு பேர். அந்த ஆதிவாகிக்க ஸ்தானத்தில் பிரம்மாவே இருந்து இவாளை உயர்ந்த லோகத்தில் சேர்க்கணும்னு நாராயணன் கட்டளையிட்டான். பிரம்மா சொன்னார். 110வது சர்க்கம் 16வது ஸ்லோகம், ஏஷாம் லோகம் ஜனௌகானாம் தாத்துமர்கசி சுவ்ரதா. பெருமாள் சொல்றார், பிரம்மா சொன்னார், அப்படியே இவர்களை அழைத்து செல்கிறேன். லோகான் சாந்தானிகான் நாம யாஸ்யந்தீமே சமாகதாக யச்ச திரியக் கதம் கிஞ்சித் துவாமேவம் அனுச்சிந்தயத் பிராணாங் ஸ்த்யக்ஷ்யதி பக்தியாவை தத் சந்தானே நிவத்ஸ்யதி. இவா எல்லாரையும் சாந்தானிக லோகத்தில் சேர்க்கிறேன்னார். குலசேகர பெருமாள் அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றின்னு பாடினார். பிரம்மா என்ன சொல்கிறார், இல்லை இவாளை சாந்தானிகம்ங்கிற லோகத்தில் சேர்க்கிறேன்னார். அது என்ன சாந்தானிகம்னா, பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு மேலே ஒரு லோகம் இருக்கான். அதைத்தான் கிட்டத்தட்ட காரிய வைகுண்டம்னு சொல்லுவாள். அது வைகுண்டம் போலவே இருக்கும், ஆனால் இந்த உலகியல் மண்டலம் மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே இருக்கும். அப்படின்னா 2 வைகுண்டமான? இல்லை, ஒரு வைகுண்டம் தான். ஆனால் அப்சல்யூட் வைகுண்டத்துக்கு போனவாளால் திரும்பி வர முடியாது. எல்லா கர்மாவும் கழிஞ்சாதான் அங்கே போக முடியும். பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணினா தான் போக முடியும். இப்போ அயோத்தி மக்கள் இருக்காளே, அவள் பக்தி யோகமும் பண்ணலை, சரணாகதியும் பண்ணலை. அவள் ராமனை சேவிச்சா கூட வரணும்னு ஆசையாக இருந்தது, வந்துட்டா. இப்போ பெருமாள் என்ன பண்ணார், சாஸ்திரப்படி பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணால் தான் நம்ம மோட்சம் கொடுக்கணும். அதே சமயம் நம்பி பின்னாடி வந்தவனையும் கைவிடக்கூடாது. அதனால என்ன பண்ணாராம், பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே இந்த சாந்தானிகம்ங்கிற லோகத்தில் வாழ வச்சாச்சுன்னா அங்கே இருந்தபடி பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி அவள் அப்புறம் வைகுண்டம் வந்துடலாம்.
இது என்னப்பா இது, அதுக்கு அவள் இங்கேயே பண்ணியிருப்பாளேன்னு கேட்கலாம். அப்படி இல்லை. அந்த சாந்தானிக லோகம்ங்கிறது ரொம்ப வசதி. இங்கே பக்தியில் ஈடுபட்டால் நிறைய இடைஞ்சல் ஹிண்ட்ரன்சஸ்லாம் வரும். சாந்தானிக லோகத்தில் அதெல்லாம் வராது. நம்ம நங்கநல்லூர் மாதிரி நிம்மதியாக பக்தி பண்ணக்கூடிய இடமாக அது இருக்குமா. அதனால் சாந்தானிக லோகத்துக்கு போயாச்சுன்னா எளிதில் பக்தியில் ஈடுபடலாம் அல்லது சரணாகதி பண்ணலாம். அங்கேருந்து வைகுண்டம் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் அவளை சாந்தானிக லோகத்தில் சேர்த்துடுன்னார். அதன்படி பிரம்மா அவர்களை சாந்தானிக லோகத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்போ பிரம்மா இன்னொரு வார்த்தை சொன்னாராம், யாரெல்லாம் தப்பித்தவரி ராமச்சரித்திரம் கேட்குறாளா, தப்பித்தவரி கேட்டவாளையும் இது போல் அந்த இடத்துக்கு அழைத்து செல்வேன். பறவைகள் மிருகங்கள் காதில் ராமாயணம் விழுந்தாலும் அவர்களையும் இதே சாந்தானிக லோகத்துக்கு அழைத்து செல்கிறேன். ஒத்தொத்தருக்குமே நான் ஆதிவாகிக்கனா இருக்கேன்ட்டார் பிரம்மா. பெருமாள் என்ன சொன்னார், இவாளுக்கு நீ டிரைவராக கைடாக இருந்து அழிச்சுன்னு போனார். பிரம்மா என்ன சொல்லிட்டார், யாரெல்லாம் ராமாயணம் கேட்குறாளோ எல்லாருக்கும் நானே கைடாக இருந்து சாந்தானிக லோகத்தில் சேர்க்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அதே பிரம்மா இன்னொரு வார்த்தை சொல்கிறார், இந்த வானரெல்லாம் தேவர்களுடைய அம்சம், அதனால் அந்தந்த தேவர்களின் ஸ்தானத்துக்கு அவள் போகலாமான்னு அனுமதி கேட்டார். நாராயணனும் சொன்னான், ஆம் அவ அந்தந்த ஸ்தானத்துக்கு போகட்டும்னா. அதனால் ஓரொரு வானரமும் எந்தெந்த தேவதையின் அம்சமாக தோன்றினார்களோ அந்தந்த ஸ்தானத்தை சென்றடைந்து விடுகிறார்கள். ஹனுமான் மட்டும் அவர் வாயுவின் அம்சமாக இருந்தாலும் அவர் பூமியில் இருக்கார். மற்றவாள்லாம் யார் யாருடைய அம்சமோ அப்படி அப்படியே போயிடுறா. மைந்தன் துவிதன் அஸ்வினி தேவர்கள் அம்சம்னாலும் அவா இருக்கா, மற்றவாள்லாம் போயிடுறா. ஜாம்பவான் பிரம்மாவுடைய அம்சம் ஆனாலும் இருக்கார். மற்றவர்கள் விஷயத்தில் அந்தந்த வானரம் யாருடைய அம்சமாக வந்தார்களோ அந்தந்த ஸ்தானத்துக்கு போனா. அதனால் சுக்ரீவன் சூரிய மண்டலத்தை சென்று அடைந்தான். அதான் சொன்னேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று பெருமாள் என்ன சொன்னார், சுக்ரீவா உனக்கு உரிய காலத்தில் மோட்சம் தரேன்னார். சுக்ரீவன் சூரிய மண்டலத்துக்கு போனான். ஏன்னா சுக்ரீவன் சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன். ஏன் அப்போ அவனுக்கு மோட்சம் கிடையாதா? அவன் தான் மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு தானே வந்தான். இது தான் இதை சுவாமி தேசிகன் அழகாக விளக்கியிருக்கார். இதுக்கு அதிகாரி ஸ்தானம்னு பேர். இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் படைப்பு சுழற்சிக்கு ஒரு தேவர்களை என்னென்ன அதிகாரிகள்னு பெருமாள் நியமிச்சுட்டார். அந்த படைப்பு சுழற்சியில் அதிகாரத்துக்கான காலம் முடிகிற வரைக்கும் அவள் வைகுண்டம் போக முடியாது. நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நல்ல வேளை நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, காமன் மேனாக இருக்கும். அதனால் சரணாகதி பண்ணால் நாம் இந்த பிறவி முடிவில் மோட்சம் போயிடலாம். இதை இப்போ இருக்காரே ஒரு பிரம்மா, அவர் நான் மோட்சம் போகிறேன்னு சரணாகதி பண்ணால் பெருமாள் விடமாட்டார். பாரு, உனக்கு தான் பதவி இருக்கோ இல்லையோ, இந்த பிரம்மா பதவி எவ்வளோ வருஷமோ அதை பூர்த்தி பண்ணு, அப்புறம்தான் மோட்சம் தரேம்பார். அதனால் சுக்ரீவன் சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன் என்பதால் உடனே அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. அதனால் அவனை என்ன பண்ணிட்டார், சூரிய மண்டலத்தில் போய் இரு, சூரிய மண்டலத்தில் நாராயணனாக நான் காட்சி தருவேன், அங்கே என் குணங்களை அனுபவிச்சுன்று. இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சூரியனாகிய நீ மோட்சத்துக்கு வர முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உபன்யாசம் கேட்டுன்னு இருக்க நீங்கள் எப்போ வேணால் எழுந்து போயிடலாம். உபன்யாசம் பண்ணின்னு இருக்கவன் உபன்யாசம் முடிஞ்சாதான் எழுந்து போக முடியும். அதுபோல் சாதாரண மக்கள் எப்போ வேணாலும் மோட்சம் போயிடலாம். ஆனால் பதவியில் இருக்கிறவா பதவி காலம் முடிந்தால்தான் மோட்சம் போக முடியும். அதனால தான் பதவி என்பது பெரிய பந்தம்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறா. இது பாருங்க, சுக்ரீவன் மோட்சம் போகலைங்கிறதுக்கு பின்னாடி பெரிய வேதாந்தம் இருக்குது. பராசர பட்டர்கிட்ட நஞ்சியர் கேட்டாராம், நமக்கு எப்போ மோட்சம்? பராசர பட்டர் சொன்னாராம், இந்த பிறவி முடிவில் நமக்கு மோட்சம், சரணாகதி பண்ணிட்டோம். நஞ்சியர் அடுத்த கேள்வி கேட்டார், பிரம்மாவுக்கு எப்போ மோட்சம்னார். அதெல்லாம் எத்தனையோ கோடி வருஷம் ஆகும் பார்த்தார். ஏன்னு கேட்டார், அவர் பதவி இருக்கோ இல்லையோ, பதவி முடியணும். 2 பதவியில் இருக்கிறவாளுக்கு ஒரு கர்வம் அகங்காரம் இருக்கும். அதை விட்டுட்டு சரணாகதி பண்ணுறதுனாலும் டைம் ஆகும். அதனால் அவருக்கு லேட் ஆகும். அதாவது லாஜிக்கலாக பாருங்கோ, பிரம்மாவின் சத்தியலோகம் வைகுண்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாம் ரொம்ப கீழே அதல பாத்தாளத்தில் இருக்கோம். பிரம்மா உயரத்தில் இருக்கிறது தான் அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டு, நம்ம கீழே இருக்கிறது தான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். அவர் ரொம்ப உசரத்தில் இருக்கிறதுனால அந்த கர்வத்தை விட்டு சரணாகதி போகிறதுக்கு டைம் ஆகும். நாம் ரொம்ப கீழே இருக்கிறதுனால நம்மகிட்ட கர்வம் கொள்வதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒழுங்காக நம்ம ஜீரோங்கிறத புரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணால் ஒழுங்காக இந்த பிறவி முடிவிலேயே நாம் வைகுண்டம் போக முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆஃபீஸில் பெரிய ஜென்ரல் மேனேஜர், ஏஜிஎம் இந்த பதவியெல்லாம் இருக்கா பாருங்க, அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தா உடனே வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். 3 மாதம் நோட்டீஸ் கொடு, இத்தனை மாதம் சம்பளத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, இதோட ஜெராக்ஸ் கொடு, உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடு, எல்லாம் கேட்டு 1 வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவான். ஆனால் டெம்பரரி பியூன் இருக்கார் பாருங்க, கார்த்தால ராஜினாமான்னு சொன்னால் மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டுவான்னு அனுப்பிடுவான். பிரம்மா ஜென்ரல் மேனேஜர் மாதிரி, நாமெல்லாம் பியூன் மாதிரி எப்போ வேணால் ரிசைன் பண்ணிட்டு வைகுண்டம் போக முடியும். அதனால் சுக்ரீவன் சூரிய மண்டலத்துக்கு போயிட்டான். இப்போ மற்ற மக்கள் எல்லாரும் கோப்பிரதார தீர்த்தம்னு சரையுல,
அந்த கோப்ரதார தீர்த்தத்தில் இறங்கினார்கள். பிரம்மா அவர்களை எல்லாம் சாந்தானிக லோகத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ராமபிரானும் ஜகாம திரிதசை சார்த்தம் சதா கிருட்டைஹி திவம் மகத்து, மிக உயர்ந்த ஆகாசமாகிய திவம் மகத்துனா பரமாகாசம் வைகுண்டம், அந்த வைகுண்ட லோகத்தை எம்பெருமான் அடைந்தான். எப்படி ஆதிசேஷன் குடைபிடிக்க, கருடன் வாகனமாக இருக்க, விஸ்வக்சேனர் முன்னே வழிநடத்த, உபயநாச்சியார் கூட இருக்க, எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் நாராயணனாக 4 திருத்தோள்களோடு தன்னடி ஜோதியான வைகுண்டத்துக்கு எழுந்துருளினான். இந்த 4வருடைய வாரிசுகள் மற்ற தேசங்களையெல்லாம் ஆட்சி செய்ய அயோத்தியா பாழாகவே இருந்ததாம். அயோத்தியில் யாருமே இல்லை, அதனால சில காலம் பாழாகவே இருந்தது அயோத்தியா. அதுக்கப்புறம் ரிஷபன் என்ற ராஜா வந்து அயோத்தியை ஆளத் தொடங்கினான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். பின்னாடி ஒரு காலத்தில் இதே அயோத்தியாவை நக்னஜித்துன்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணான். அந்த நக்னஜித்துக்கு சத்யான்னு ஒரு மகள் பிறந்தாள். அந்த நக்னஜித் என்ன சொன்னால், 7 காளமாட்டை யார் அடக்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஜல்லிக்கட்டு போட்டி வச்சான். கிருஷ்ணன், துவாரகையை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணன் வந்து 7 காளைகளை அடக்கி அயோத்தியின் இளவரசியான அந்த சத்யாவை கிருஷ்ணன் திருக்கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியின் மகனாக ராமாவதாரத்தில் இருந்தவன் அயோத்தியின் மாப்பிள்ளையாக கிருஷ்ணாவதாரத்திலே ஆகிவிட்டான். அதனால தான் பாருங்கள், குருவாயூரப்பன் சன்னதியில், கிருஷ்ணன் சன்னதியில் அயோத்தியா ராமனை பற்றி சொல்கிறோமேனா, இவர் அயோத்தியாவோட மாப்பிள்ளை, அவர் அயோத்தியாவோட பிள்ளை, இவர் அயோத்திக்கு மாப்பிள்ளை. அது பின்னாடி நடந்த சரித்திரம். இதுக்கப்புறம் வால்மீகி பலன் சொல்கிறார். இந்த உத்தரகாண்டத்தை உத்தர குருவாயூரப்பன் அருளால் இந்த சன்னதியில் நாமெல்லாம் கேட்டோமே, கேட்டவாளுக்கு என்ன பலன்னா, இந்த ராமாயணத்தை, உத்தரகாண்டத்தோடு கூடிய ராமாயணத்தை மனிதர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள் கேட்குறா, தேவ ரிஷிகள் கேட்குறா. அதான் பார்த்தோம் இல்லையா, பிரம்மாவோடு வந்த தேவ ரிஷிகள்லாம் ராமாயணம் கேட்பதற்காக பூமியில் தங்குகிறோம் என்றார்கள். அது ராமாயணத்தின் ஏற்றம். இது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் தரக்கூடியது, சகல பாபங்களை போக்கக்கூடியது. இன்னொன்று, ராமாயணம் கேட்குறோன்னா நம்ம பித்திருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். ஆகா, எங்கள் வம்சத்தில் பிறந்தவன் ஒருத்தன் போய் நான் ராமாயணம் கேட்டுட்டு வந்தான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. ராமாயணத்தில் ஒரு சர்க்கம் படித்தாலும், ஒரு ஸ்லோகம் படித்தாலும், ஏன் ஒரு ஸ்லோகத்தினுடைய கால் பகுதி, ஒரு பாதத்தை படித்தாலும் கூட என்னென்ன விரும்புகிறானோ எல்லாவற்றையும் பெறுவான். ராமாயணத்தை நித்தியபாராயணம் பண்ணுறவா வைகுண்டத்தையே அடைவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம்னு ராமாயணத்தை நம்ம சேவிச்சோன்னா 1000 அஸ்வமேத யாகமும் 10,000 வாஜபேய யாகமும் பண்ணால் என்ன பலனோ, அத்துடன் கங்கையில் பிரயாகையில் ஸ்நானம் பண்ணால் என்ன பலனோ, அத்துடன் நைமிசாரண்யத்துக்கு யாத்திரை போனால் என்ன பலனோ, இத்தனை பலன்களும் ஒரு நாளைக்கு ஒரு சர்க்க ராமாயணம் கேட்டால் அத்தனை பலன்கள் உண்டாகும். முழு பாராயணம் பண்ணுபவன் வைகுண்டம் போவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று வால்மீகி சொல்கிறார், இதை விஸ்வாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஸ்ரத்தையோடு படிக்கணும். குதர்க்கமாக கேள்வி கேட்பதோ இது எப்படி அது எப்படின்னு சொல்கிறத விட இதை ஸ்ரத்தையோடு நாம் பாராயணம் பண்ணால் எல்லா நன்மைகள், 4 புருஷார்த்தங்களும் கிடைக்கும். அபுத்ரோ லபதே புத்திரம், அதனோ லபதே தனம், சர்வ பாப்பை பிரமுச்சேத பதமப்பியஸ்ய யப்பட்டேத் சபுத்திர பௌத்ரோ லபதே வைகுண்டம் ஸ்தானமக்ஷயம் யம் யம் காமயதே காமம் ஸ்ருண்வன் ராமாயணம் நரஹா தம் தம் நியதமாப்னோதி ராகவஸ்ய பிரசாததா ஏததாக்கியானமாயுஷ்யம் சபவிஷ்யம் சகோத்தரம் கிருதவான் யச்ச வால்மீகி தத் பிரம்மாபி அன்வமோததா. இந்த ராமாயணத்தை வால்மீகி இயற்ற பிரம்மாவும் அங்கீகரித்தார், இதன் காவிய தலைவனான ராமனும் அங்கீகரித்திருக்கிறான். அதனால் இந்த ராமாயணம் சத்தியம் என்று உணர்ந்து நாம் பாராயணம் பண்ணணும்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். ஆனால் நமக்கு இன்னும் 5 நிமிஷம் டைமும் இருக்குது. இன்னொன்று, நாம் நிறைவு செய்யும்போது மங்களகரமாக சீதாராமர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு பட்டாபிராமனாக எப்போதும் ராமராஜ்யத்தில் நம்மை ரட்சிக்கிறார். அது வெளியில் எப்படி இருந்தாலும் நமக்கு ராமராஜ்யம் என்று ராமன் தான் நம்மை ஆள்கிறான்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? ஆகையினால ஒரு முறை அப்படியே சீதாராம பட்டாபிஷேகத்தை அனுபவிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது என்றால், அந்த அரியணையிலே ரத்னம் பதித்த தங்க சிம்மாசனத்திலே ராமன் வீராசனத்தில் அமர்ந்திருக்கிறான். இந்த ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை நீட்டின்னு இருக்கிறதுக்கு வீராசனம்னு பேர். பட்டாபிஷேகத்தின் போது மனைவி இடப்புறம் இருக்கணும்னு சாஸ்திரம். சீதை இடப்புறம் அமர்ந்து கொண்டாள். 8 ரிஷிகள், வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர், இந்த 8 பேரும் புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹனுமான் திருவடிகளை வருடுகிறார். லக்ஷ்மணன் சத்ருகனன் சாமரம் வீசரா. பரதன் வெண்கொற்ற குடை பிடிக்கிறான். மற்ற சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், குஹன் உள்ளிட்ட அடியார்கள், விபீஷணன் இவாள்லாம் சூழ்ந்திருந்து ராமனை சேவிக்கிறார். தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் பல்லாண்டு பாடி வாழ்த்துகிறார்கள்.
அந்த புனித தீர்த்தத்தால் திருமஜனம் பண்ணி ராமன் தலையில் வைர கிரீடத்தை வசிஷ்டர் சேர்த்து இவன்தான் மன்னன், இவன்தான் நம்மையெல்லாம் ஆள்கிறான்னு இந்த அயோத்தி சாம்ராஜ்யம் மட்டும் இல்லை, குண சாம்ராஜ்யத்துக்கு மன்னன்னு ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை நடத்துகிறார். ஆனால் எங்கள் பிராச்சாரிய நாசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்தில் ரசித்தார். இந்த ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கணும்னு உங்களை போல பல பேர் கூடியிருந்தா, ஆனால் கூடியிருந்த யாருமே பட்டாபிஷேகத்தை சேவிக்கலைன்ட்டார். அதை கண்ணால் பார்க்கத்தான் எல்லாரும் வந்தோம், ஆனால் யாருமே பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, நயனநந்த துவாரி நிவாரிதம் ரகுபதேர்வதனாம்புஜ தர்சனம் ததபி சக்ஷுஷி சர்வஜனே ஸ்திதம் சமபவத் சுதராம் அபிஷேசிதத். எல்லாருக்கும் கண்ணில் ஆனந்த கண்ணீர். நாங்கள்லாம் ராமனுடைய பிரஜைகள்னு ராமராஜ்யத்தில் வாழப்போகிறோம், ராமராஜ்யத்தில் வாழப்போகிறோம், சீதையோடு கூடிய ராமன் எங்களை ஆளப்போகிறான். அந்த சந்தோஷத்தில் இந்த பட்டாபிஷேகத்தை பார்க்க போகிறோங்கிற ஆனந்தத்தில் எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் பொங்கி வந்தது. பொங்கி வந்த ஆனந்த கண்ணீர் அவ பார்வையை மறைச்சுடுத்து. எல்லாருக்கும் கண் பனித்ததாலே பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. யாராலும் பட்டாபிஷேக காட்சியை காண முடியலையா? எல்லாரும் வருந்தினாளா? ஐயோ பட்டாபிஷேகத்தை காண முடியலேன்னு வருத்தப்பட்டா இன்னும் நிறையா கண்ணீர் வந்துடுத்து. இன்னும் நிறையா கண்ணீர் வந்தால் மொத்தமாக பார்வையை மறைச்சுடுத்து. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, அங்கே ஒரு பக்கம் பட்டாபிஷேகம் நடக்கட்டும், அதை நாம் பார்க்க முடியலைனாலும் நாம் தனியாக ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்திடுவோன்னு முடிவெடுத்தாலாம். எப்படின்னா, அந்த ஒத்தொத்தருடைய கண்ணுக்குள்ளும் சீதாராமர்கள் நிறைந்திருக்கிறார்கள். கண்ணுக்குள் நிறைந்திருக்கும் சீதாராமர்களுக்கு எங்கள் கண்ணீராலேயே பட்டாபிஷேகம் பண்ணிடுறோன்னு ஜனங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள். மூடிக்கொண்டா உள்ளுக்குள்ளே சீதாராமர்கள் சிம்மாசனம் போட்டு விற்றிருக்கிறார்கள். எங்கள் கண்ணீர் தான் புனித ஜலம், இது பக்தியால் சிந்தும் கண்ணீர். ஸ்ரீ சீதாராமனுக்கு, கண்ணுக்குள் இருக்கும் சீதாராமனுக்கு இந்த கண்ணீரால ஒரு அபிஷேகம், ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிடலாமா? எப்படி இருக்கான்னா, அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா. சீதாராமர்களுக்கு எதிரே ராமனை விட கருணை மிஞ்சி இருக்கக்கூடிய பாதுகாதேவி எழுந்தருளி இருக்கிறாள். அதுக்கப்புறம் பார்ஷ்வேபி பூமி புவா, ராமனுக்கு இடப்புறத்திலே சீதை. வாயோர் ஆத்மபுவா பதாம்புஜயுகீம் சங்கிருண்ணதா சாதரம். ராமனுடைய திருவடிகளை ஹனுமான் ஆசையோடு பற்றி கொண்டு ராமன் திருவடிகளை வருடிக்கொண்டே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்திரம் பரதன் குடைபிடித்து கொண்டிருக்கிறான். சாமரையோர் யுகஞ்சவகதா பிராத்திருத்ரயேணாவிருத்தம். இந்த பக்கம் லக்ஷ்மணன், இந்த பக்கம் சத்ருகணன் இருவருமாக சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். சர்வத்ராபி நரேஷ வானரகணைகி. சுற்றி பார்த்தால் சுக்ரீவன் என்ன, ஜாம்பவான் என்ன, அங்கதன் என்ன, விபீஷணன் என்ன, குகன் என்ன, அடியார்கள் கூடியிருக்கிறார்கள். வசிஷ்டர் என்ன, வாமதேவர் என்ன, ஜாபாலி என்ன, காஷ்யபர் என்ன, காத்தியாயனர் என்ன, சுயக்யன் என்ன, கௌதமர் என்ன, விஜயர் என்ன, ரிஷிகள் கூடியிருக்கிறார்கள். பல பல தேவர்கள் வந்திருக்கிறார்கள். அடியார்களான நாமெல்லாரும் மானசிகமாக அங்கேதான் இருக்கிறோம். ஆக அந்த சிம்மாசனத்திலே ராமன் நடுவில் ராமம் பஜே ஷியாமளம் என்னும்படி எழுந்துருளி இருக்கிறான். அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோராத்ம புவா பதாம்புஜயுகீம் சங்கிருண்ணதா சாதரம் சத்திரம் சாமரையோர் யுகஞ்சவகதா பிராத்திருத்ரயேண ஆவிருத்தம் சர்வத்ராபி நரைஷ வானரகணைகி. ராமம் பஜே ஷியாமளம்னு ராமன் நடுவில் எழுந்திருக்க, கண்ணீரால் அந்த ராமனுக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை நாம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு நாம் இப்போ கண்ணை திறந்தோன்னா, பழையபடி உத்தர குருவாயூரப்பன் சன்னதி நங்கநல்லூரில் அமர்ந்து உத்தரகாண்டத்தை 2 நாள் அனுபவித்து பூர்த்தி பண்ணோம். இப்படிப்பட்ட அனுபவத்தை வழங்கியமைக்காக இந்த சன்னதி சபையைச் சேர்ந்த எல்லா பெரியோர்களுக்கும், அதுபோல் 2 நாளுமே பெருந்திரளாக அரங்கத்தையும் கடந்து வாசல் வரை இத்தனை அடியார்கள் கூடியிருந்து ரசித்தீர்கள். உங்களுக்கும் இந்த ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதனால தான் தலைப்பே கொடுக்காம இருந்தால் நாம் ஏதாவது வித்தியாசமாக சொல்லி உபன்யாசம் பண்ணுறோம் இல்லையா? இந்த வித்தியாசமான தலைப்பை அங்கீகரித்து நடத்தி கொடுத்த சபையோர் அனைவருக்கும், இதை ரெக்கார்ட் பண்ண நம்ம விஜயன் சார், நம்ம சங்கரா டிவி கேமராமேன் அவர்களுக்கும், இன்னும் இதுக்கு ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், முக்கியமாக ஆஸ்திக அன்பர்களான உங்களுக்கும் கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்து கொண்டு, ஸ்ரீ சீதாராமர்களுக்கு பல்லாண்டு பாடி என்றென்றும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் சீதாராமர்கள் திவ்ய தம்பதியாக ஹனுமானோடு தங்கள் தம்பிகளோடு சேர்ந்து எழுந்துருளியிருந்து எல்லா நலமும் வளமும் அருள வேண்டும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். ஏவமே தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவகம் பிரவ்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தீவரஷ்யாமோ ஹிருதயஸ்தோ ஜனார்தனः காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயத்து ஸ்ரீரங்கஸ்ரீஷ வர்ததாம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். எல்லோருக்கும் நமஸ்காரம். 2 நாளாக உத்தரகாண்டத்தை பற்றி ரொம்ப அருமையான சொற்பொழிவை கேட்டோம். சுவாமியோட எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. 2 பேரும் சுதேசம், அவருக்கும் போகணும் நானுக்கும் போகணும். அதனால் அவருக்கு மேலே ஒரு நல்ல அபிமானம் உண்டு. ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் உத்தரகாண்டங்கிறது, உபன்யாசங்கிறது. எப்பயுமே
இப்போ சமீபத்தில் ஐ திங்க் 1 மாதம் முன்னாடி சங்கரா டிவியில் வந்து நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. ஆனால் எந்த டிவியில் எனக்கு சட்னி ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் உத்தரகாண்ட் இப்படி இருந்தால் கூட எப்போயாவது தான் கேட்போம். மீதி பட்டாபிஷேகம் வரைக்கும் மட்டும் எல்லோரும் முடிச்சிருவா. நமக்கு ஒரு அபூர்வமான ஒரு டாபிக் கிடச்சிது. சுவாமி ரொம்ப அருமையாக 2 நாளும் பிரமாதமாக சொன்னார். அதனால் அவருக்கு எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி புதுசாக சொல்ல வேண்டியது, நம்ம வருஷம் நம்ம எல்லா உற்சவத்துக்கும் வரவர் சுவாமி. அதனால் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்களும் எல்லோரும் திரளாக வந்துட்டு எல்லா சம்பவத்துக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி மீதி ப்ரோக்ராமில் எல்லோரும் அவரோட கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.